மீண்டும் 11 வயது சிறுமி சீரழிப்பு. மீனாட்சி அம்மன் கோவில் அருகே சிறுவன் கொடூரமாக வெட்டி கொலை. தொடரும் குழந்தை கடத்தல். என்னதான் செய்கிறார் விஜய் அண்ணா? தாயிடம் சடலத்தை காட்டாமல் அவசரமாக எரித்தது ஏன்? உத்தரப்பிரதேசமாக மாறும் தமிழ்நாடு. அமைதியாக இருக்கும் பாஜக. நாளுக்கு நாள் வலுக்கும் சந்தேகம். திமுக மீது பழி சுமத்தி திசை திருப்பும் ரூட் மாஃபியா. ஆதாரத்துடன் அம்பலம். அரை நாளில் அழிக்கப்பட்ட வீடியோ. நடந்தது என்ன? இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட கள செய்திகள் சம்பந்தமாகவும் அந்த செய்திகளோட உண்மைத்தன்மை சம்பந்தமாகவும் பல வீடியோ ஆதாரங்களோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ விஜய் ரசிகர்கள் அவங்க வழக்கம் போல் அவங்களோட மெட்டீரியலை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே செய்ய முடியல, இயலாமை அப்படின்ற பட்சத்தில் இப்போ கடைசியில் அவதூறு அள்ளி ஏஐ வீடியோலாம் எடுத்து ஏஐ ஃபோட்டோலாம் ரெடி பண்ணி இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம், நான் அவன் திமுக காரன் அப்படின்னு சொல்லி பொய்களை பரப்புறாங்க. அது கடைசியில் அரை நாள்லேயே அழிக்கப்பட்டுருச்சு. மொத்த ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒவ்வொன்றா வரிசையாக வருமே. இன்னைக்கு தமிழ்நாடுடைய கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி தெரியுமா? விஜய்க்கு யாரெல்லாம் வாக்களித்தார்களோ அண்ணா வந்தால் நல்லா செஞ்சிருவாரு, அண்ணா வந்தால் சினிமாவில் டைலாக் பேசுகிற மாதிரி நேரில் வந்து செஞ்சிருவாரு அப்படின்னு எதிர்பார்க்குற மக்கள், அண்ணா என்னதானா செஞ்சிட்டு இருக்கிற நீ, ஏதாவது வாயை திறந்து பேசனா, நான் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுனா அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களே இன்னைக்கு வரிசையில் நின்று கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சூரில் 10 வயசு சிறுமி சீரழிக்கப்பட்டு அந்த சடலத்தை போய் எரிக்கிறாங்க. அந்த எரிஞ்சதோட புகை கூட ஒன்றும் அணையில. அது கூட விழுப்புரம் மரக்காணம் பகுதியில் அங்கே ஒரு 11 வயசு சிறுமி அந்த பக்கம் விளையாட்டா அந்த பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கன்னியப்பன் சொல்லக்கூடிய ஒரு 62 வயசு இருக்கக்கூடிய ஒரு கிழட்டு பையன். இந்த கிழட்டு பையன் வந்து இவன் வந்து அங்கே ஆச்சாரி வேலை செய்கிறானா, அது இல்லாமல் அங்கே கால்நடைகள் ஆடு மாடுகள் மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய வேலை செய்கிறான். அப்போ அந்த வழியாக அந்த போயிருக்கக்கூடிய ஒரு 11 வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுமி அந்த பக்கம் விளையாண்டுட்டு போயிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான், பாப்பா எனக்கு வடை வாங்கிட்டு வரையா பாப்பா அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து வடை வாங்கிட்டு, சரி நம்ம தாத்தா வயசில் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கு, போய் கடையில் போய் வடையை வாங்கிட்டு வந்து இவன் கையில் கொடுத்துருக்குது. அதில் இவன் என்ன செஞ்சிருக்கான், இந்த நீ ஒரு வடை சாப்பிடு நான் ஒரு வடை சாப்பிட்றேன் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு ஒரு வடையை கொடுத்து, சரி நம்ம தாத்தா மாதிரி வயசில் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையுமே அந்த வடையை சாப்பிடும் போது இந்த வடை சாப்பிடக்கூடிய அந்த கேப்பில் அந்த பிள்ளைகிட்ட பாலியல் வன்கொடுமை, பாலியல் அத்துமீறல் செஞ்சிருக்கான் அந்த நாய். அதோட அந்த புள்ள சுதாரிச்சுட்டு இருக்குது. கொஞ்சம் உஷாராயிட்டோன்னே இவன் இன்னும் நம்மளை செய்கிறான் அப்படின்னா தட்டிக்கிட்டு விட்டுட்டு அங்கேருந்து போய் பேரண்ட்ஸ் கிட்ட போய் அழுதுகிட்டே போய் இந்த மாதிரி இந்த கழட்டு போய் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறான் அப்படின்ற விவரம் சொன்னோன்னே அதோட அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷன், மரக்காணத்தில் கோட்டக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பேரண்ட்ஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண மகளிர் காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அதுக்கடுத்து பார்த்தா கழட்டு போய் எங்கேயோ அப்ஸ்காண்ட் ஆகிட்டான், எங்கேயோ தலைமறைவாயிட்டான். ஆனால் இருந்தாலும் போலீஸ் தேடி கண்டுபிடிச்சி கழட்டு போயில பிடிச்சி பரபரம் இழுத்துட்டு வந்து கைது செஞ்சு இன்னைக்கு அவன் மேலே போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் முதவி இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறான். என்னன்னா அப்போ தப்புலாம் நடக்காதான், தப்பு தான் கைது செஞ்சிடறாங்களே அப்படின்னா நீங்கள் அதை சொல்லி ஆட்சிக்கு வரல ப்ரோ. நீங்கள் சொன்னதுன்னா தப்பே நடக்கக்கூடாது, ஏன்னா உலகத்தில் எங்கேயுமே தவறுகள் நடக்காமல் இருக்காது. ஆனால் நீங்கள் சொன்னது என்னன்னா நாங்கள் தான் தூய சக்தி, நாங்கள் வந்துட்டோம்னா தவறுகளே நடக்காது, இந்தியாவிலே தமிழ்நாட்டை நாங்கள் நம்பர் 1 இடத்துக்கு பெண்கள் பாதுகாப்பில் நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு போயிடுவோம், அதுக்கு பெயர் சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம்னு ஒப்போன்னு சொல்லி பக்கமாக டைலாக் விட்டீங்க, பஞ்சு டைலாக் பேசுனீங்க, எல்லாம் ரீல்ஸாக கட் பண்ணி ஷார்ட்ஸ் போட்டீங்க. அப்போ இன்னைக்கு தான் நடந்துட்டு இருக்குது. நேற்று சூலூரில் எரிஞ்சு முடிஞ்ச அந்த நெருப்போட புகை அணையில் இன்னைக்கு அடுத்து மரக்காணத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. இதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவம்லாம் பாருங்களேன். தொடர்ந்து சிறுமிகள் கடத்தல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. சின்ன பிள்ளைகளோட கடத்தல். வில்லிவாக்கத்தில் ஒரு பிள்ளையை கடத்தி அந்த பிள்ளையை காணான்னு சொல்லி அந்த கடத்தப்பட்ட ஒரு நிலைமை. சிறுவர்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. அதாவது நாங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போனாங்க, இப்போ சிறுவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை. சென்னை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் மகப்பேருக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்து 9 நாளான ஒரு பச்சை குழந்தை கடத்தப்பட்டிருக்குது. குழந்தைய காணான்னு சொல்லி குழந்தைய தேடும் போது அப்போ யாரோ குழந்தைய கடத்திட்டாங்க, திருடிட்டாங்க அப்படின்னோட அப்புறம் உடனடியாக அக்கம் பக்கத்தில் சொல்லி போலீஸ் வந்ததுக்கப்புறம் உடனடியாக போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி எதையோ கண்டுபிடிச்சி கடைசியில் பார்த்தா புளியந்தோப்பை சேர்ந்த ரோஸ்மேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடி ரோஸ்மேரின்னு சொல்கிறவங்க அவங்க தான் இந்த குழந்தைய கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறன குழந்தைய கொஞ்சம் சில மணி நேரங்களில் குழந்தைய போய் மீட்டு பத்திரமா, எந்த காயம் எதுவுமே இல்லாமல் குழந்தைய பத்திரமா மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நம்ம சொல்கிறது என்னென்னா நாங்கள் வந்தால் எதுவுமே நடக்காது, குழந்தைங்களுக்கு இங்கே ஜனநாயகன் படத்தில் கூட ஒரு ஷாட்டு, ஒரு சீனு சோஷியல் மீடியா நிறைய பேர் வெட்டி போட்டாங்க இல்லையா, ஜனநாயகன் படத்தில் கூட ஒரு சீனு, ஒரு பச்சை குழந்தை வந்து விஜய் அண்ணா கிட்ட வந்து சொல்லும், அண்ணா எங்களுக்கெல்லாம் இங்கே பாதுகாப்பே இல்லைண்ணா, எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் இங்கே பாதுகாப்பே இல்லை, வாண்டடாக திணிக்கப்பட்ட டைலாக்ஸ் இதெல்லாமே. அப்போ குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அண்ணா வந்தால் தான் குழந்தைகளை பாதுகாப்பாரு. அங்கே நிலக்கல் ரவுண்டு ஒரு டைலாக் பேசுவார்,
இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாததுக்கெல்லாம் மக்களை பாதுகாக்கணும்னா அவன் வந்தே ஆகணும், அவன் கையில் டிவிக்கேன்னு பச்சை குத்திருப்பான், அவன் தான் அவங்கள காப்பாற்ற முடியும். இப்படிப்பட்ட பில்டப் சீன்லாம் கொடுத்தானே. இதெல்லாம் பார்த்து அப்பாவி மக்கள் இவர் வந்து நம்மளை காப்பாற்றிடுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி வாக்களிச்சாங்க. இன்னைக்கு பிறந்து 9 நாள் ஆன குழந்தைக்கு கூட இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து, அதாவது என்னன்னா கொஞ்சம் கூட கேப்பே கிடையாது. முன்னெல்லாம் இங்கே குற்ற செயல் அங்கே ஒன்று நடக்கும், அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே ஒன்று நடக்கும். இப்படி கேள்விப்பட்ட குற்ற செயல்கள் இன்னைக்கு நமக்கு கேப்பே கிடையாது. இங்கே ஒன்று நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும், பட்டுன்னு அடுத்த நியூஸ் வருது. அந்த நியூஸை படிச்சு முடிக்கல, டக்குன்னு அடுத்து இங்கே வேற ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. இது மாதிரி நமக்கு இன்னைக்கு நிலைமைகள் ஓடிட்டு இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட, மதுரை மீனாட்சி அம்மன் அவ்வளவு கூட்டங்கள் இருக்கக்கூடிய ஏரியா, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய ஏரியா, தமிழ்நாடு முழுக்க பக்தர்கள் பெரிய அளவில், இந்தியா முழுக்க பக்தர்கள் வந்து போகக்கூடிய ஒரு ஏரியா. கோவில்லேருந்து சில தூரங்கள்லேயே அங்கேருந்து மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்திலேயே வடக்கு ஆவணி மூல வீதின்னு சொல்லியிருக்கோம், ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அந்த ஆவணி மூல வீதி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கார் பார்க்கிங், அந்த கார் பார்க்கிங் கிட்ட குபேந்திரன் சொல்லக்கூடிய ஒரு 17 வயசு பையன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறான். எங்கேருந்தோ வந்து ஒரு மர்ம கும்பல் 5 பேர் பைக்கில் வரானுங்க. அந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் குபேந்திரனை சரமாரியாக வெட்டுறானுங்க, போட்டு சரமாரியாக சாவடிக்கிறானுங்க, போட்டு கொத்து கொத்தா போட்டு அவனை கொத்து அப்படியே நாசம் பண்ணுறானுங்க. இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியில் பதிவாயிருக்குது. அவன் குபேந்திரன் தப்பிச்சு ஓடுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறான், எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம் சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணியுமே, ஆனால் 5 பேர் சேர்ந்து சூழ்ந்து அவனை தப்பிக்க கூட விடாமல் சரமாரியாக மனசாட்சியே இல்லாமல் அவனை போட்டு வெட்டி நாசப்படுத்திட்டு போயிட்டாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இப்போ ஏற்பட்ட இவ்வளோ பெரிய கொடூரமான அசம்பாவிதம் நடந்திருக்கு. அப்புறம் இதில் பின்னணி என்னன்னு கேட்கும்போது, சமீபத்தில் நடந்த சித்திரை திருவிழா இவனுக்கும் இன்னொரு பையனுக்கும் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதில் அந்த பையனை இவன் அடிச்சானா, குபேந்திரன் அடிச்சானா, அதை மனசில் வச்சுட்டு பழி வாங்கி இப்போ வந்து அவனை வெட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ வெட்டுறதுக்காக ஆளோட வந்து வெட்டிட்டு போயிருக்கிறான். அப்போது அந்த 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 குற்ற மனநிலையை பாருங்களேன். இது பொதுமக்கள் இவ்வளோ பேர் வந்துட்டு போகிற ஏரியாச்சா, டூரிஸ்ட் வந்துட்டு போகிற ஏரியாவச்சா, போலீஸ்லாம் அங்கே இருப்பாங்களே, எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் ஈஸியாக வந்து வெட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் இங்கே சட்ட ஒழுங்கு அந்த நிலைமையில் இருக்குது. அப்போ சட்ட ஒழுங்கு இன்னைக்கு என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடக்குது. இந்த ஆட்சிக்கு வந்த இந்த சில நாட்களில் எத்தனை கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. செங்கோட்டையன் கிட்ட போய் கேட்குறாங்க, செங்கோட்டையன் சார் இந்த மாதிரி தொடர்ந்து சட்ட ஒழுங்கு இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு, இப்போ தானே வந்திருக்கிறோம், ஏன் புதுசாக நீங்கள் சட்டத்தை நீங்கள் ஆர்டிக்கல் புதுசாக எழுதணுமா, அரசியலமைப்பு சாசனத்தை நீங்கள் புதுசாக எழுத போறீங்களா, இல்லை இனிமேல் தான் போலீஸை வந்து ட்ரைனிங் கொடுத்து போலீஸை போய் எப்படி ஜம்ப் பண்ணுறது, எப்படி மேலே கயிறை பிடிச்சி ஏறுறது, எப்படி அங்கே ஜம்பிங் தாண்டது, எப்படி இனிமேல் போலீஸுக்கு புதுசாக ட்ரைனிங் கொடுக்க போறீங்களா? ஆல்ரெடி ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது, இங்கே ஆல்ரெடி நல்ல முறையில் சட்ட ஒழுங்கு எல்லாமே நல்ல முறையில் இருக்குது. இந்தியாவிலே சிறப்பான காவல்துறை, தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்கிறாங்க. அப்போ அந்த காவல்துறை நீங்கள் அந்த நிர்வாகம் செய்ய வேண்டியதான் உங்களுடைய வேலையை தவிர, நீங்கள் புதுசாக சட்டம் இயற்றி புதுசாக போலீஸை வேலைக்கு எடுத்து மிலிட்டரியை உள்ளே இறக்கி நீங்கள் அதெல்லாம் செய்ய தேவையில்லை. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய சாக்கு போக்கு என்னன்னா, இப்போதான் நாங்கள் வந்திருக்கிறோம், இதெல்லாம் சரி செய்ய நாள் வேணும்னு சொல்லி கொஞ்சம் கூட அவ்வளோ அலட்சியமாக, கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் அவ்வளவு அலட்சியமாக அஜாக்கிரதையாக இன்னைக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கையில் அந்த சட்ட ஒழுங்கு சரியாக இல்லாததால தான் இன்னைக்கு அங்கங்கே குற்ற செயல். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இளைஞர்கள் போனால் இளைஞர்கள் வெட்டுறது ஒரு பக்கம், தொடர்ந்து இது மாதிரியான கொள்ளைகள் சொல்லி தொடர்ந்து இந்த நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே தமிழ்நாடு மக்களுக்கு பெரிய ஒரு பீதியையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா அந்த சூலூரில் அந்த 10 வயசு சிறுமி பிரச்சனை இருக்கு இல்லையா, நேற்று அந்த சிறுமியோட தாய் சித்தி அவங்க சொல்றது என்னன்னா, கடைசியில் குழந்தைங்க கண்ணில் கூட காட்டலங்க, எங்கள்கிட்ட காட்டாமல் அவசரமாக பிள்ளையை எரிச்சிட்டாங்க, ஏன் பிள்ளையை போட்டு எரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெத்த தாய் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க. இப்படி தாய்கிட்ட குழந்தைய காட்டாமல் சடலத்தை அவசரமாக போய் எரிக்கிறது, இது மாதிரியான பாலியல் விஷயங்களை சடலத்தை போய் எரிக்கிறதெல்லாம் நம்ம இத்தனை நாள் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்துட்டு இருந்தோம். ஹத்ராஸில் உத்தரப்பிரதேசம் இது மாதிரி நடந்துச்சு. அங்கே இது மாதிரி நடக்கும்போது அந்த பெற்றோர்கள்கிட்ட ஒரு சடலத்தை காட்டாமல் நைட்டோட நைட்டாக போய் போலீஸே வச்சு தீ வச்சு எரிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் எங்கேயோ உத்தரப்பிரதேசம், படிப்பறிவு இல்லாத ஒரு மாநிலம், மதவெறி கொண்ட ஒரு மாநிலம், அங்கே தான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம இதெல்லாம் ஒரு செய்தியாக பார்த்துருந்தோம். அதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறத பார்க்கும்போது நமக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அந்த அம்மாவும் அந்த சித்தியும் சொல்கிறாங்க, சடலத்தை எங்கள்கிட்ட கூட காட்டலை, பின்வழியாக கொண்டு போய் சடலத்தை கொண்டு போயிட்டு வேற ஊரில் வச்சு சடலத்தை போய் எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் செய்தி எங்களுக்கு கேட்டு நாங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சொல்லி ஃபோன் பண்ணுறோம், ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. சடலத்தை கொண்டு போய் உடனே எரிக்கணும்னு சொல்லி இந்த சம்மந்தமாக கேஸை முடிக்கும் போது என் கணவர்கிட்ட தனியாக கூட்டு போய் பேசுகிறாங்க, அவுட்டை தனியாக கூட்டு போய் எம்எல்ஏவும் ஹையர் ஆஃபீஸர்ஸும் அவங்க போய் தனியார்பட்ட முறையில் பேசுகிறாங்களே தவிர பெத்த தாய் ஏன்ட்டியோ உறவினர்கள் எங்கள்கிட்டயோ இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. கடைசியில் சடலத்தை எங்கள் கண்ணில் கூட காட்டாமல் எரிச்சிட்டாங்க. இப்போ ஏற்பட்ட ஒரு சென்சிட்டிவான கேஸில் நாளை பின்னே ஏதாவது சந்தேகம் வருது, திரும்ப போஸ்ட்மார்ட்டம் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னா அந்த சடலம் வேணும்ல. ஆனால் அந்த சடலத்தை ஏன் இப்போ எரிக்கணும், ஏன் இவங்க அவசரமாக சடலத்தை எரிக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை அந்த தாயார் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனால் இப்போவும்
அந்த தாய் மேலே குறை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மா வந்து குடிபோதையில் படுத்துருச்சு, அந்த அம்மாவுக்கு அவனுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இப்படி தொடர்ந்து இது மாதிரியான பாதிக்கப்பட்டவனே குற்றவாளி ஆக்கக்கூடிய இப்பேற்பட்ட வேலைகளை தொடர்ந்து இந்த குரூப் செஞ்சுட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வடக்கிழத்தினால சங்கிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதை இந்த குரூப் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு வலுக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, ஏன் பாஜக இங்கே சைலண்டாக இருக்கிறாங்க? கொஞ்சம் நல்லா பாருங்களேன். விஜய் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்றதுலேருந்து இன்னைக்கு இந்த கிட்டத்தட்ட 15 நாள் கிட்ட ஆக போகுது. இந்த 15 நாளில் தொடர்ந்து இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத பல குற்ற செயல்கள் நடக்குது, பல சட்டவிரோத செயல்கள் நடக்குது, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் கிடக்குது. ஆனால் எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கூட்டணி விஜய் கூட யாரெல்லாம் இப்போ கூட்டணி அமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டாங்களோ அல்லது வெளியில இருந்து ஆதரவு சொன்னாங்களோ எல்லாரும் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ரசிகர்களே ஒரு கட்டத்தில் கண்டிக்க ஆரம்பிச்சு, ஆனால் ஏதாவது செய்யணா, நாங்கள் அவசரப்பட்டு ஓட்டு போட்டோன்னு எங்களுக்கு தோணுதுண்ணா அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்களே ஒரு கட்டத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பாஜக ஏன் பேசாமல் இருக்கிறாங்க? ஏதாவது ஒன்று நடந்துட்டா குஷ்பு அக்கா பறந்து வருவாங்க இல்லையா, குஷ் அக்கா அங்கே வேகமாக பெண்களுக்கு நான் தான் பாதுகாப்பு அப்படின்னு குஷ்பு வேகமாக ஓடி வருவாங்க, கஸ்தூரி வேகமாக ஓடி வருவாங்க, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் வேகமாக வந்து களத்தில் போய் ஆய்வு செய்வாங்களே. கோயம்புத்தூரில் அந்த புள்ள அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு குற்றச்செயல் நடந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல வானதி சீனிவாசன் பகலில் போனோன்னா அந்த காலி கிரவுண்டில் போயிட்டு இங்கே அப்படி இருக்குது இங்கே அப்படி இருக்குது தெருலைட் இல்லை என்னெல்லாம் ஆய்வு செஞ்சாங்க வானதி சீனிவாசன். இப்போ அதே கோயம்புத்தூரில் சூலூரில் இந்த பிள்ளைக்கு பிரச்சனை நடந்திருக்கு, வானதி சீனிவாசன் எங்கே போனாங்க? அப்போ இதெல்லாம் பாஜக இவ்வளவு பெரிய சைலண்ட் மோட், பாஜக ஸ்பாட்லேயே இல்லாத மாதிரியும் அவங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கட்சியே இல்லாத மாதிரியும் அவங்க சைலண்ட்ல இருக்கிற பார்க்கும்போது இது எனக்கு நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. ஏன் பாஜக இவ்வளோ அமைதியாக இருக்கணும்? மைக்கேல் பட்டியில் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் அந்த பிள்ளை வந்து மன அழுத்தத்தில் வேலை அதிகமாக வாங்கினாலும் தற்கொலை செஞ்சுக்கிடுச்சு. ஆனால் அதுக்கு வந்து திமுக தான் காரணம், மதமாற்றம் காரணம் சொல்லி எப்படியெல்லாம் பிரச்சனை பண்ண ஒரு கூட்டம் ஏன் இந்த 15 நாளாக இந்த கூட்டம் சைலண்டாக கிடக்குது? அதுதான் இன்னைக்கு நமக்கு பெரிய ஒரு சந்தேகத்தை வலுப்படுத்துது. இந்த பாஜகவுடைய அமைதியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போதான் வீடியோவுடைய முக்கியமான இடத்துக்கே வரும். இப்போ ஏற்பட்ட குற்ற செயல்கள் நடந்தோன்னே கடைசியில் வாக்களித்த மக்களை கேள்வி கேட்டோன்னே இல்லை இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம், இவங்களோட பழைய அந்த ஃபார்மேட் இருக்கும்ல அதை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. இப்போ அந்த குற்றவாளி இருக்கான்ல அதில் ஒருத்தன் திமுக காரன் உதயநிதி ஸ்டாலினோட ஃபோட்டோலாம் எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி கடைசியில் திமுக மேலே இவங்க கூட்டத்தை சேர்த்து அதில் 41 பேர் செத்து போய் விட்டுட்டு ஓடின சம்பவத்தையே கடைசியில் திமுக தான் காரணம், கழுத்தை நினைச்சு சாவடிச்சிட்டாங்க, மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சு சாவடிச்சாங்க, கத்தியால் குத்துறாங்கன்னு சொல்லி எப்படி அவதூறுகளை பரப்புனாங்களோ அதே அவதூறை இன்னைக்கு கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. இன்னைக்கு வந்துட்டு இவங்களுடைய கும்பல், அதாவது இவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஃபர்ஸ்ட் பில்டப் கொடுத்தாங்க, முதல்வன் படத்தில் அர்ஜுன் ஆக்ஷன் எடுப்பார்ல அந்த மாதிரி அண்ணா வந்தாருன்னு ஆக்ஷன் எடுத்துருவாரு. தெரி படத்தில் ஒருத்தன் பாலியல் கொடுமை செஞ்சோன்னே அவனை வந்து பிரிட்ஜு கீழே கயிறை கட்டி தொங்க விடுவாரு, அந்த மாதிரி அண்ணா வந்து நடவடிக்கை எடுப்பார் நினைச்சதை நம்பி ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அது எதுவுமே நடக்கலை. அதிகாரிகளோட மீட்டிங் நடக்குது, அங்கே விஜய் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவர் சைடில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இப்போ ஏற்பட்ட சீரியஸான சிச்சுவேஷன் நடக்கும்போது, தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கும்போது அதிகாரிகள்கிட்ட ஒரு ஆக்ஷன் காட்டணும். இவருடைய இவருடைய தைரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு காட்டினா தான் அந்த அதிகாரிகளை அதை ரெஃப்ளெக்ட் பார்க்க முடியும். ஆனால் எதுவுமே இல்லாமல் அப்படியே அமைதியாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா முதல்ல உள்வாங்கிக்க முடியுதா தெரியல, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ இப்படிலாம் நடந்தோன்னே கேள்விகள் இன்னைக்கு நிறைய வருதுன்னு தெரிஞ்சோன்னே உடனே அப்படியே திமுக பக்கம் திருப்பி விடு, மக்கள் நம்பிடுவாங்க, நம்ம என்னென்னோ சொல்லி நம்பி தானே முட்டாள் ஜனங்க ஓட்டு போட்டாங்க, அப்போ இதையும் நம்பிடுவாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு திமுக மேலே பழிய தூக்கி போடுறாங்க. அந்த சூலூரில் 2 குற்றவாளிகள் கைது செஞ்சாங்களா, அதில் ஒருத்தன் திமுக காரன் அப்படி சொல்லி ஒரு பொய்யை பரப்பி இதுக்காக ஏஐ மூலியமாக எடிட் பண்ணப்பட்ட ஃபோட்டோவை கொண்டு வரானுங்க. மூதேவி ஏஐ மூலியமாக எடிட் பண்ணுறிய, அந்த ஃபோட்டோ வச்சு உருப்படியாக எடிட் பண்ணுறியா மூதேவி? அதில் ஏன்னா அந்த குற்றவாளியோட ஃபோட்டோ பார்த்தோம்னா 2 பேரில் ஒருத்தனை இப்படி லேசாக கழுத்து சாஞ்சா மாதிரி அவனோட ஃபோட்டோ இருந்துச்சு. நான் ஆரம்ப நாள்லேருந்து அவனோட ஃபோட்டோ லேசாக கழுத்து சாஞ்சா மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவை எடுத்து இந்த நபர் வந்து கலைஞர் கருணாநிதி பக்கத்தில் நிற்கிற மாதிரி, அதாவது கலைஞர் கருணாநிதியோட ஃபோட்டோ பக்கத்தில் நிற்கிற மாதிரி இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னு எடிட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. மூதேவி எடிட் பண்ணிய மூதேவி அதுலேயே அந்த கழுத்தை எப்படியா வச்சிருப்ப, அவன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது கழுத்தை எப்படி வச்சிருந்தா ஓகே, அவன் வீட்டில் உட்காந்துருக்கும் போது கழுத்தை எப்படியே வச்சா உட்காந்துருக்க போகிறான். அறிவுகட்ட மூதேவி, தற்கொலை மூதேவினா இதுதான் இவங்களை சொல்கிறது. வீட்டில் கலைஞர் ஃபோட்டோ பக்கத்தில் நிற்கிறான், இப்படியே இருக்குது கழுத்து. அப்புறம் அந்த கலைஞர் ஃபோட்டோ இப்படி கும்பிட்ற மாதிரி ஃபோட்டோ, அது சைடு ஆங்கிள் ஃபோட்டோ. ஏஐ பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டில் எடுக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய ஃபோட்டோ தான் அதே மாதிரி முகஜாடே வரும். சைடு ஆங்கிள் போனோம்னா அது ஃபேஸ் மாறிடும். அந்த ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தாலே போது சைடு ஆங்கிளில் அது வேற ஒரு முகம் தெரியுது. இது ஒரு பக்கமா. அடுத்து அதே குற்றவாளி இதோட விட்டா போதாதுன்னு சொல்லி அதே குற்றவாளி உதயநிதி ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கிற மாதிரியும் திமுகவுடைய ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட மாதிரியும் ஒரு ஏஐ ஃபோட்டோ ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அதை தான் திரும்ப சொல்கிறேன், இவங்க படிப்பறிவு இல்லாத தற்கொலை மூதேவிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. உதயநிதி கூட நிற்கக்கூடிய ஃபோட்டோ அதுலேயுமே கழுத்தை குறைச்சி வச்சு நிற்கிறான். ஏண்டா கொஞ்சமாச்சும் அறிவுங்கிறது வேணாம், எடிட் பண்ணும் போதே கழுத்து நேராக வேணும் அப்படின்னு எடிட் பண்ணி கேட்டால் ஏஐ அழகாக கொடுத்துற போது அதுலேயே கழுத்தை குறைச்சி வச்சுட்டு நிற்கிறான். சரி ஓகே, கழுத்து குறைச்சலாக வச்சு நிற்கிறானா. அந்த ஃபோட்டோவில் உதயநிதியோட ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணம் இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தாலே
இது ஒரு ஏஐ ஃபோட்டோ அப்படிங்கிற ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும். ஏஐல எவ்வளோ தத்ரூபமாக அழகாக வாங்கலாம். இவங்களுக்கு அறிவு கட்டவங்க அதை கூட பண்ண தெரில. அந்த கண்ணு பகுதி அந்த கண்ணத்துடைய பகுதியெல்லாம் அது ஏஐ ஃபோட்டோன்னு ரொம்ப தெளிவாக காட்டுது. அதையும் தாண்டி அவங்க உதயநிதி கூட நிற்கிற மாதிரி இருக்க ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவுக்கு பின்பக்கம் பார்த்தோம்னா சில தமிழ் எழுத்துக்கள் இருக்குது. அதில் செயலை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. செயலைனா என்ன? செயல் வீரர்கள் கூட்டம் திமுக நடக்கும், அல்லது ஏதாவது செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி எழுதிருந்தா ஓகே. எதுவுமே இல்லாமல் செயலை அப்படி சொல்லி கமா போட்டிருக்கு. அப்போ இதுவும் ஒரு எடிட் மிஸ்டேக்கா? அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று எழுதியிருக்காங்க, சே ஞா நா. அது என்ன வார்த்தைனே தெரில. சே ஞா நா அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்ன நடந்திருக்கோம் தெரியுமாங்க? இவங்க சூலூர்னு எழுதி கொடுத்துருப்பானுங்க. பொதுவாகவே ஜெமினி மாதிரியான பல ஏஐ டெக்னாலஜியில் தமிழ் வார்த்தை துல்லியமெல்லாம் வராது. அப்போ அந்த இடத்துல இவங்க ஜெமினியில் போய் போட்டு மூதவியை வீணா போன மூதவிங்க சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி போய் ஏஐ எடிட் பண்ண வச்சு ஓரளவு தெளிவாக வரும். இவங்க காசுக்கு பார்த்து கஞ்சா பசனாரிக்கும் போல இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் போடாமல் எடிட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. சூலூர்னு எடிட் பண்ணுறதுக்கு ஏஐல சே ஞா நான் எழுதிருக்கு. அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணாமல் வேகமாக அப்லோட் பண்ணுறானுங்க. சரி, அதையும் தாண்டி இந்த ஃபோட்டோவில் உதயநிதி கூட நிற்கிற ஃபோட்டோ இருக்கா, அந்த ஃபோட்டோவில் இது வந்து திமுக மேடை மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் காலத்தில் ஐடி கார்டு, இந்த ஐடி கார்டு போட்டு அது திமுக மாதிரி இருக்கணும்னு சொல்லி அதில் மு க ஸ்டாலினோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு ஐடி கார்டை ரெடி பண்ணுறாங்க. சரி, அந்த ஐடி கார்டாச்சும் உருப்படியாக பண்ணியிருக்காங்களாம் சொல்லி அதையும் போய் ஜூம் பண்ணி பார்த்தா அங்கே மு க ஸ்டாலின் ஃபோட்டோவுக்கு பதிலாக ஏஆர் முருகதாஸோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. என்ன ஒரு அறிவுடா நீங்கள் டே, கொஞ்சமாச்சும் அறிவுன்ற கிடையாதா? இங்கேருந்து மொட்டை மாடியிலேருந்து பறந்து போய் ட்ரெயினை போய் பிடிப்பார் குருவி படத்தில் அப்படின்னா அதையும் நம்புறீங்க. என்ன சொன்னாலும் நம்புறீங்க. இதுக்கு திமுக காரணனா நம்புறீங்க. எதோ சொன்னாலும் நம்பி 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 ஓட்டு போட்டதால அப்போ உங்களை எப்படி வேணாலும் உங்களை மாடிஃபை பண்ணலாம் அப்படின்ற தைரியத்தில் தான் மு க ஸ்டாலின் ஃபோட்டோவுக்கு பதிலாக ஏஆர் முருகதாஸ் ஃபோட்டோ வச்சிருக்கிறாங்க. அதையும் நம்பிக்கிட்டு பார்த்தீங்களா, எனக்கு அப்பயே சந்தேகம் வந்துச்சு, எனக்கு அப்பயே டவுட் வந்துச்சு, இது திமுகவோட சதியாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு டவுட் வந்துருச்சு, இப்போ கரெக்டாக உண்மையாயிருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இதையும் உண்மை நினச்சி ஒரு கூட்டம் ஷேர் பண்ணுதுன்னா இப்பேற்பட்ட தற்குறி கூட்டம், இப்பேற்பட்ட அறிவுகட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? ஒரு கட்டத்தில் எப்படி இறங்கிட்டாங்கன்னா, இவங்களுக்குன்னு சில இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க தெரியுமா, அது விஜய் அண்ணா அப்படி, விஜய் அண்ணா இப்படி, திமுக பெண்களுக்கு பாதுகாப்புலன்னு இந்த வீடியோ போட்டுத்தாங்க தெரியுமா, அந்த கூட்டத்தை வச்சு இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி அண்ணா நீ சூப்பர்னா, நீ சூப்பராக உங்களால் வச்சு குற்ற செயல் செல்ல வச்சு எங்கள் அண்ணன் விஜய் நம்மளை பழி தூக்கி போடுறியா, பாத்தியா இவன் திமுககாரன் பாத்தியா அப்படி சொல்லி இன்னைக்கு வீடியோக்கள் வேற இன்ஸ்டாகிராமில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பொய்யான தகவல், இது முழுக்க பொய்யை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்குறாங்கன்னு சொல்லி அந்த வீடியோவுக்கிலேயே கமெண்ட்டில் போயிட்டு நிறைய பேர் போய் போலீஸை போய் டேக் பண்ணுறாங்க. சென்னை போலீஸை டேக் பண்ணுறது, சென்னை கமிஷனரை டேக் பண்ணுறது அப்படி சொல்லி இப்படி எல்லாம் போலீஸில் புகார் தொடர்ந்து வர உடனடியே அந்த வீடியோவை அழிக்குதுங்க. அந்த வீடியோவில் ஒரு பொண்ணு பேசல, ஊதவத்தி மாதிரி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வீடியோ போட்டு பயங்கர பில்டப் கொடுத்துலாம் பேசிச்சு. உடனடியே அந்த புகார்கள் அதிகமானோன்னே உடனடியாக அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டு ஓடுறாங்க. அப்போ இந்த மாதிரி டெலிட் பண்ணிட்டு இப்போ வீடியோ போட்டு அரை நாள் கூட தாங்கள, அரை நாளில் வீடியோ டெலிட் பண்ணிட்டு ஓடக்கூடிய இது மாதிரியான பல்வேறு வகையான தில்லுமுள்ளுகளை ஈடுபடுறாங்க. மொத்தத்தில் என்னன்னா, இங்கே யார் பாதிக்கப்பட்டாலும் சரி அந்த பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நம்ம நிற்போம் அப்படிங்கிற அடிப்படை அறம் இல்லாமல் எங்கள் அண்ணாவுக்கு எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அண்ணா வந்து நாங்கள் சேஃப் ஜோனில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தையே குற்றவாளிகளாக மாற்றுறதும், அந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகளை போயிட்டு இவங்க வந்து திமுக காரன்னு சொல்லி இன்னொரு கட்சி மேலே பழிய தூக்கி போடுறதுங்கிறது இது ஒரு ஆபத்தான ஒரு அணுகுமுறை. இது மிக மோசமான ஒரு ஆபத்தான ஒரு அரசியல். இந்த ஆபத்தான அரசியல் வளர்றது இது தமிழ்நாடுடைய நலனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். வட மாநிலங்கள் இப்படி பொய் செய்திகளால் தான் வட மாநிலங்கள் இன்னைக்கு சுத்தமாக சீரழிஞ்சு போன மாநிலங்களாக இருக்குது. அப்படி சீரழிக்கிறதுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டிலுமே பல வகையான சதிகள் நடக்கும்போது இதெல்லாம் தடுத்து நிறுத்தி உண்மையை ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் இது மாதிரியான வீடியோக்கள் அதிகமாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.